சார் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் சார். பிரச்சனையை வந்து பாசிட்டிவாக எவன் பார்க்குறானோ அவன் தான் வாழ்க்கையை ஜெயிப்பான். இப்போ கல்யாணமே எல்லாருக்குமே பிரச்சனை தான். எனக்கு கல்யாணம் ஆகும்போது என் ஒய்ஃபோடைய அக்காங்க 3 பேர், அவங்க 3 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி முடிச்சு தாலி கட்டி முடிச்சு எல்லாம் சுற்றி பார்த்தா என்னோடய கோ பிரதர்ஸ் எல்லாம் சீனியருங்க 3 பேர். இங்கே வா அப்படின்னானுங்க. நான் கூட நினச்சேன் இந்த காலேஜில் ராகிங் பண்ணுவாங்களே அந்த மாதிரி எதாவது பண்ணுவானுங்களான்னு. ஆனால் நல்லவங்க 3 பேரும். தம்பி இங்கே வா, நம்ம குடும்பத்தோட ஜோதியில் ஐக்கியமாயிட்ட. நம்ம மாமனார் ரொம்ப நல்லவர், ரொம்ப தங்கம், சைலண்ட்டு. மொத்தமாக சொந்தமாக 4 வீடு இருக்குது மாமனாருக்கு. புதுசாக மெட்ராஸில் வர ஏர்போர்ட் வருது இல்லை புதுசு, அதுக்கு பக்கத்தில் ஒரு 4 ஏக்கர் வச்சுருக்காரு. அவன் சீனியரில் எல்லாம் விசாரித்து வச்சுருக்கான். அப்படி இப்படின்னா. ஆனால் மாமியார் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ. ஏன்னா அப்படின்னா அந்த அம்மா ரொம்ப உஷாரு, ஒரு உள்ளர்த்தம் வச்சே பேசுவாங்க. எந்த பொண்ணு பையன் மாப்பிள்ளை போனாலும் வீட்டுக்கு, எங்கள் மாமனாருக்கு பையன் இல்லை, நானும் பொண்ணு. எந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போனாலும் ஒரே வசனமே சொல்லும், மாப்பிள்ளை எனக்கு வாச்ச மாப்பிள்ளையில் நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும். எவன் போனாலும் சொல்லும். அதனால் அது பேசும்போது உஷாராக இருங்க. அதுவும் அது சமையல் ரூம்லேருந்து பாத்திரம் எடுத்துன்னு டைனிங் ஹாலுக்கு வரும்போது அந்த வசனத்தை சொல்லும், ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும். நான் அப்போவே பட்டிமன்றம்லாம் பேசியிருந்தேன், அதனால் கவலை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன்னு. அதே மாதிரி நம்ப மாட்டீங்க, 3 மாதம் கழித்து நானும் என் ஒய்ஃபும் போகிறோம். அதே டைனிங் டேபிள், அதே மாமியார், அதே கிச்சன். அந்த அம்மா பாத்திரம் எடுத்துன்னு வருது. அந்த அம்மா இப்போ அந்த வசனம் சொல்கிற டைமு என்ன ஒன்று, நான் முந்தினேன். அத்தை ஒன்று சொல்கிறேன், எனக்கு வாச்ச மாமியார்லேயே நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சிரிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சீனியர் எவனோ போட்டு கொடுத்துட்டுக்கிறான்னு. அந்த மாதிரி எதையுமே பாசிட்டிவாக எடுங்க.